நமக்கு மத்திய அரசு சப்போர்ட்டா தான் இருக்குது. இந்த ஒன்றிய அரசு தான் டோட்டலா நம்ம படத்துக்கு அகைன்ஸ்டா வேலை பார்த்து. மத்திய அரசும் ஒன்றிய அரசும் ஒண்ணு சார். हमारा बास घर पे यार, घर पे. விஜய் கர்ப்பமா? அச்சா நீங்கள விஜய் யாருன்னா சிபிஐல அடிச்சிட்டாங்களோ தனியா கூட்டிட்டு. நிறைய பேர் எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, நீங்க தற்கூரி, நீங்க ஒரு லூசு. சிபிஐ அலுவலகத்துல ஒரு ஹையர் ஆபீசர் ரொம்ப பெருமையா இருக்கு சார். சிபிஐ ஆபீஸ்ல வாட்ச்மேனுங்க. வாட்ச்மேன் கிட்ட இந்த அளவுக்கு இப்படி பேசுனீங்க? அப்போ முன்னாடியே கொஸ்டின் தான் வந்து அவுட் பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமையா? எங்க தலைவனை ஜட்ஜியோட உட்கார வச்சிருப்பாங்க, ஜட்ஜியோட உட்கார வச்சு அடிச்சிருக்காங்க. நிர்மல் குமார் அதே மாதிரி ஒரு பை வச்சிருந்தாரு. தோசை எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, புளியோதரை கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாருமே திமுக சொன்னீங்களா? சிபிஐ யாருக்குமே சம்மந்தம் நினைப்பில்லையே. இந்தியாவுக்கு யாரு பிரதமர்? மோடி. தமிழ்நாட்டுக்கு யாரு பிரதமர்? தமிழ்நாட்டுக்கு பிரதமரா? எங்க ஆமாங்க, தமிழ்நாட்டு பிரதமர் நம்ம நைனா. டெல்லியில இருக்க தாஜ்மஹால நாங்க தூக்கிட்டு வந்து மெரினா பீச்ல வச்சிருவோம். அதே சார் மெரினா பீச்ல வச்சிருக்கீங்க. லயோலா மணி 3000 ரூபாய் இல்ல, வெக்கமே இல்லாம போய் என்ன பண்ணுங்க, கொடுக்குற காசெல்லாம் வாங்கிக்கோங்க, ஜனநாயகன் படத்துக்கு கொண்டாடுங்க அப்படின்ட்டு. படமே ரிலீஸ் ஆகல, ஜனநாயகன் படத்துல கொண்டாடணும். இது மாதிரி 4 பேர் பேசுறதுனாலதான் எங்க கட்சியை தற்கூரிங்கிறாங்க மயிராணி. ஆமா, நீங்க பேசுறதுல அப்படியே அறிவாளியா இருக்குது. நீங்க வாங்கிட்டீங்களா 3000 ரூபாய்? நான் என்ன மான வெக்கம் சூடு சொல்ற இதெல்லாம் இல்லாதவன நான் வாங்கல, ஒய்ஃப் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. சரி சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? யா இல்ல, டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. ஏங்க ஜாலியா என்னங்க? ஜாலியா என்ன, டெல்லியை போய் சுத்தி பார்க்க போனோம். இந்தியா கேட் இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வரலாம் தான் போனோம். உங்க தலைவர் சிபிஐக்கு போனாரு, நீங்களா கூட போனீங்களா? டெல்லியில சுத்தி பார்த்து? கூட எல்லாம் நான் போகல. அவங்க போயிட்டு கீட்டு வர்றாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் அங்க நம்மளால ஒன்று பேசி ஈஸி வச்சுக்கணும்ல, அதனால நம்ம சிபிஐ ஆபீஸுக்கு போயிட்டு அப்படியே அங்க. ஆனா உங்க தலைவர் சிபிஐ அலுவலகத்துக்கு போன மாதிரி தெரியல, சிரிச்சுக்கின்னு டாட்டா எல்லாம் காமிச்சிட்டு உள்ள போறாரு. ஜாலியா தான் போயிட்டு வந்தேன் சார். ரிங்டோன் எல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க, ஹிந்தி பாட்டெல்லாம் வருது. ஒரு நிமிஷம். हेलो, हाँ जी, हाँ मैं ठीक है. हाँ, आप कैसे? ओ हाँ, ओके. हाँ नहीं, इधर है हिंदू का पंडिगा, पोंगल ना, तुम लोग मालूम है ना पोंगल? हाँ, कऊ माड़ के एपड़ी कोमाता, हाँ कोमाता का दिन है. हाँ, कल हम लोग को नहीं आएगा, कल को परसों में हम लोग को आएगा. हाँ, हमारा विजय ना, हाँ विजय आऊंगा, हम लोग साथ में आऊंगा. तुम लोग पक्का रेडी करके रखो यार. हाँ 500 आदमी उधर है. ओके, 500 नहीं है, ज्यादा करो. 5000 आदमी का आने के लिए वो टीवी के बोल सकते, बराबर को बोलते हैं. मैं हम लोग पेमेंट बराबर दूंगा. ओके, हाँ ठीक है. हाँ सही है. हाँ बहुत अच्छा है. हाँ वही तो करो, नो प्रॉब्लम, वही तो करो. हाँ ओके. मैं बाद में फोन करूंगा ना, अभी मैं इंटरव्यू में. हाँ हेलो, हाँ हमारा बास घर पे यार, घर पे. विजय गर्भमा? हाँ नहीं, वो ऑफिस में घर पे ना. हेलो तुम लोग रखो यार, मैं बाद में फोन करूंगा. ओके, बाथरूमல இருந்து பேசுறீங்களா? ஸ்டுடியோல? ओके रखो यार. ओके ரக்கோ. ஹலோ சார், என்னங்க புரியல? என்ன இல்ல, லாங்குவேஜே மாறிச்சு சார். என்ன சார், ஒரு நாள் தான் நீங்க டெல்லியில, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு ஃப்ளூயண்டா வந்து ஹிந்தி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, போன்ல பேசிட்டு இருக்கேன்ல, நான் உங்கள்கிட்ட பேசணும். இல்ல உங்கள்கிட்ட பேசுனா நீங்க என்ன போன்ல, நான் வந்து எங்க தலைவர் எங்க இருக்காப்லன்னு கேக்குறாரு, நான் வீட்டுல இருக்காருன்னு பதில் சொல்றேன். கர்ப்பமானு கேக்குறீங்க. தலைவர் கர்ப்பா அப்படின்னு ஒரு கர்ப்பமா அப்படின்னு ஒரு இதுதான். கர்ப்பனா வீட்டுல இருக்கிறது அர்த்தம், அதனாலதான் கர்ப்பன்னு சொன்னது. அப்ப கர்ப்பத்துக்கு என்ன சொல்லுவீங்க? கர்ப்பத்துக்கு ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, I learned properly, not sure. Okay, I little bit Hindi. Okay, நம்ம தமிழுக்கே வந்துருவோம்.
பிரெக்னன்சின்னு சொல்றதுமா, பிரெக்னன்சி அப்படிங்கறத வந்து ஹிந்தில ஆஃப்டர் ஐ லேர்ன் இட் ப்ராப்பர்லி. ஓகே, டோன்ட் வரி. இல்ல போன்ல பேசும்போது இடையில அடிச்சா நீங்களே விஜய் யாருன்னா சிபிஐல அடிச்சிட்டாங்களோ தனியா கூட்டு போயிட்டு. ஹலோ, என்னங்க இது சார்? இல்ல நீங்க தான் அச்சா அப்படின்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். அச்சாங்கிறதுக்கும் அடிச்சாங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் பேசுனது ஹிந்தி, புரியுதா? இல்ல எனக்கு புரியாது ஹிந்தி. ஹிந்தி புரியாதுன்னா அது புரியாம எனக்கு தெரியாதுன்னு பேச உட்காந்துக்க வேண்டியதானே. எதுக்கு எதை கொடுத்த லிங்க் பண்ணி? இல்ல அச்சான்னா ஓகே நல்லா இருக்குது, நல்லா இருக்கும், நோ ப்ராப்ளம் அப்படிங்கறது மாதிரி. இல்ல நான் என்னவோ சிபிஐக்கு போனார்ல, சிபிஐல ரூம்ல கூட்டு போயிட்டு அடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன். எங்கேயாவது எங்க தலைவன் இது வரைக்கும் இத்தனை வருஷ வாழ்க்கையில எங்கேயாவது எங்க தலைவனை எவனாவது அடிச்சு பாத்திருக்கீங்களா? ஜெயலலிதா அடிச்சாங்களே. அம்மா அடிச்சாங்களா? எம்ஜிஆர் அவது அடி வாங்கிடுவாருங்க. 3 அடி அடிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி அடிப்பாரு எம்ஜிஆர். அப்படி ஆனா எம்ஜிஆருக்கு மேல எங்க தலைவன் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க தலைவன் அடி வாங்கியிருக்கா? அப்படியா? செம்மையா அடி வாங்கியிருக்காரு எல்லா படத்துலயும். சரி அதெல்லாம் விட்டுருங்க. அவ்வளவு டீப்பா பேசின்றீங்க. டெல்லியில அப்படி யாரு கிட்ட பேசுனீங்களா? ஜி கிட்ட என்ன பேசுனீங்களா? யாரு? நமக்கு வந்து ஒரு விஷயங்க, நம்ம தாவேக விஷயமா அங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறதுக்கு அங்க பெரிய ஒரு லிங்க் கட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுல? ஐஆர் ஆபீசர் வரைக்கும் பேசுறீங்கன்னா பெரிய ஆளு சார். ஏங்க எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கோங்க. நம்ம சொல்றத ஒரு விஷயங்க, நம்ம சொல்ற ஒரு ஆளு வந்து அவரை கடந்துதான் எல்லாருமே போவாங்க. புரியுதுங்களா சார்? அந்த ஆளு கூட எல்லாம் நீங்க வந்து இவ்வளவு பழக்கம் வச்சிருக்கீங்க. எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? புரியல சார். நான் கூட ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, நீங்க தற்குறி, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, நீங்க ஒரு லூசு அப்படி இப்படி எல்லாம் எல்லா பேரும் சொன்னாங்க. ஆனா டெல்லியில சிபிஐ அலுவலகத்துல ஒரு ஐஆர் ஆபீசர், அதுவும் இவருதான் எல்லாமே. தற்குறி ஒண்ணும் தெரியாதுலாம் கிடையாது. அதுதான் நான் தமிழன் தான். ஆனா தமிழனாலும் பக்காவா ஹிந்தி தெரியும். புரியுதா? எனக்கு ஹிந்தியில எல்லாம் ஒரு தமிழனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியணும். புரியுதுங்களா? நாங்க வந்து ஹிந்தி கத்துக்க கூடாது, ஹிந்தி இது பண்ண கூடாதுலாம் இல்ல. ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், ஆனா தமிழுக்காக தான் உயிரோட இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு கொள்கையில. அதனால நம்ம வந்து எங்க மேல் இடத்துல எல்லா மட்டத்திலயும் நம்ம சார். உங்களை நான் அப்படி நினைச்சிட்டேன், உங்களை அப்படியே மேல் மட்டமா நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு மேல் மட்டமா நினைக்கல, நீங்க கீழ் மட்டமா நினைச்சீங்க. ஆனா எங்க பழக்க வழக்கம் எல்லாம் எல்லாம் மேல் மட்டம் தான். அதுதான் இப்ப தெரியுது. பயங்கரமா சிபிஐ அலுவலகத்துல ஒரு ஐஆர் ஆபீசர். ரொம்ப பெருமையா இருக்கு சார். உங்களை வந்து உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்கன்னா யாரு சார் அவ்வளவு பவர் மிக்கவான ஆள் அவரு? பவர்ல இருக்கிறவங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்க கூடாதுங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து என்னைக்கு இருந்தாலும் வந்து அது வந்து பாம்போட பழகிறது மாதிரி. புரியுதுங்களா? அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே நம்மகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு அப்படியே உல்டா பண்ணிடுவாங்க. அதனால என்னைக்குமே ஒரு காரியம் நடக்கணும்னா நீ மேல போய் பார்க்காத, கீழே இருந்தே ட்ரை பண்ணு. கீழே எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கறது அங்க ஆள் இருப்பாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம ஆள் எல்லாம் கீழே தான். ஓகே. அப்படி யாரு சார் உங்ககிட்ட பழக்கமா இவ்வளோ ரொம்ப க்ளோஸா பேசுறீங்க? உங்க தலைவரை பத்தி ரொம்ப டீப்பா பேசுறீங்க. யாருக்கிட்டதான் பேசுனீங்க? ஏங்க அங்க சிபிஐ ஆபீஸ்ல வாட்ச்மேனுங்க, அவர்கிட்ட தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ச்மேன் கிட்ட இந்த அளவுக்கு இப்படி பேசுனீங்க? ஏங்க நான் மட்டும் இல்லைங்க, ஆதவ அர்ஜுனா, நிர்மகுமார், புசி ஐயா, தலைவர் வரைக்குமே அங்கதானுங்க டீல் பண்ணி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். சை, நான் கூட ரொம்ப பில்டப் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு வாட்ச்மேன் கிட்ட இவ்வளவு இப்படி பேசிருந்தீங்க. நான் வாட்ச்மேன் உங்களுக்கு தெரியுமா? அப்ப உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் இப்படிதான் இருக்கு போல. ஹலோ, அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க வந்து முக ஸ்டாலினை பார்க்க போனாலும் முன்னால இருக்கிற பிஏ கிட்ட அம்மா தாயே அப்படிங்கணும். புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய மினிஸ்டரா இருந்தாலும் என்ன ராமசாமி அப்படிங்கிற விஷயத்துக்கு தான். அந்த ராமசாமி யாரு? அவருக்கு பிஏ. புரியுதுங்களா? பிஏ கூட பழக்க வழக்க வச்சுக்கலாம். வாட்ச்மேன் கிட்ட கேட்டை திறந்து விடுறவங்க கிட்ட நீங்க போயிட்டு பழக்க வழக்க வச்சு இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களா? ஏங்க ஒரு கேட்டை திறந்தா இங்க உள்ளாரே போக முடியும். அது கரெக்ட் தான். இல்ல அந்த அளவுக்கு பழக்க வழக்க வச்சுட்டு பேசிட்டு இன்னும் சிபிஐ ஐஆர் ஆபீசர் கிட்ட பேசுன மாதிரி பில்டப் கொடுக்குறீங்களா? அமைதியார் டெல்லியில இருந்து கால் வருது, இவ்வளவு பில்டப் எதுக்கு? ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. பேசிக் சென்ஸ். மோடியோட பழக்கம் வச்சிருக்கதோட மோடி பொண்டாட்டிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டா காரியம் ஈஸியா நடக்கும். அவருக்கு கல்யாணமே ஆகல சார். அவர் இன்னுமேல் பண்ணுவாருங்க. பண்றப்ப நம்ம பழக்கத்தை வச்சுக்க வேண்டியதாங்க. ஒரு காரியம் நடக்கணும்னா, ஒரு வீட்டுல ஒரு தலைவனோட காரியம் நடக்கணும்னா அந்த தலைவீட்டை நம்ம பழக்க வழக்கத்தை இருந்தோம்னா அந்த ஈஸியா அந்த காரியம் முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு பேசிக் சென்ஸோட யோசிக்கிறதுக்கு விடுங்க. விஜய் யாருக்கிட்ட பழக்கம் வச்சிருக்காரு?
ஏங்க அதெல்லாம் அவரு பழக்கம் இருக்குதெல்லாம் விடுங்க, என் பழக்கத்துக்கு கேளுங்க. நீங்க யாருக்கிட்ட பழக்கம் வச்சிருக்கீங்க? இப்பதான் நம்ம டீல் பண்ணி பேசிருக்கோம்ல, அடுத்தாப்புல எல்லாம் அங்க நடக்கிற எல்லா விஷயமே நம்ம அப்டேட்டா தெரிஞ்சுக்கணுங்க. இவனுங்க கம்யூனிட்டிங்க மீடியாவுல எல்லாம் போட மாட்டேங்கிறீங்க, நம்ம ஆட்களும் வந்தாலும் வெளியில ஃபுல்லா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறது ஒரு மர்மமாவே இருக்கு. அதனாலதான் நாங்க ஆள் வச்சு பேசிட்டு இருக்கேன். சரி, என்னதான் நடந்தது? சிபிஐக்கு போனார்ல உங்க தலைவரு, என்னதான் நடந்துதாங்க? நீங்க தான் ரகசியத்தை சொல்லுங்களேன் எங்களுக்கு. இல்லங்க, ரகசியம்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இங்க இருந்து ஆக்சுவலா வந்து எல்லாம் இங்க இருந்து எல்லாம் பையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா? ஆமா, எதுக்கு அந்த பைய எடுத்துட்டு போனாங்க? ஏங்க அது பைய வந்து ஆதவர்ஜுன பைய வந்து எல்லாமே கொஸ்டினுங்க, ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. 1008 கொஸ்டினுக்கு மேல பண்ணுவாங்க. கொஸ்டின் அவுட் பண்ணிட்டாரோ? ஏங்க அவுட் பண்ணல, என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மள்ட்ட ஆன்சர் பேப்பர் கரெக்டா இருக்கணும்ல, அதத்தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்ப முன்னாடியே கொஸ்டின் தான் வந்து அவுட் பண்ணிட்டாங்க சிபிஐ. இதுதான் கேட்க போறேன், இதுதான் கேட்க. ஏங்க நமக்கு தெரியாதாங்க? நமக்கு என்ன அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமையா? ஆமா, எத்தனை படம் நடிச்சிருப்பீங்க, சிபிஐ விசாரணை எல்லாம் பாத்திருப்பீங்க, உங்க ஆளுக்கு தெரியாதா? அதெல்லாம் எல்லாம் பக்கவா டீல். படத்துல இருக்கிற மாதிரி இங்க நேர்ல இருக்காதுன்னு சொல்றாங்களே சார். ஏங்க அப்படியெல்லாம் அதாங்க இவங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. படத்துல சிபிஐ ஆபீசர் ரைன் கட்டி உட்காந்து இந்த வடிவேல டேபிள் மேல உட்கார வச்சு ஆட வச்சு அடிச்சு ஜட்டியோட உட்கார வச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். அது மாதிரிலாம் ரியல் ஆபீசர்ஸ் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. வேற எப்படி பண்ணுவாங்க? எது உள்ளார உட்காந்து பேச்சுவார்த்தை தாங்க பண்ணுவாங்க. இவங்க தப்பா, அதாவது எங்க தலைவனை ஜட்டியோட உட்கார வச்சிருப்பாங்க, டச்சியோட உட்கார வச்சு அடிச்சிருக்காங்க மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய்யுங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்க முடியாதுங்க. சிபிஐ ஆபீசர் வேற ஏன் ஜட்டி, அதாவது நீங்க தமிழ்நாட்டுல அந்த விசாரணை மேற்கொள்ள கூடாதுங்கிறதுக்கு ஏன் சிபிஐ வாலண்டியா நாங்க கேட்டு வாங்கணும் தெரியுமா? நீங்க வாங்கலையாம? ஆதவர்ஜுனா தான் வாங்கி அடம் பிடிச்சாரு. இப்ப ஆதவர்ஜுனாவுக்கு விஜய்க்கு முட்டி மோதிக்கின்னு நிறைய சலசலப்பெல்லாம் வந்துட்டே இருக்கு சார். அது ஏங்க ஒரு விஷயம், வெளியில நடக்கிற சம்பவத்தை சொல்லாதீங்க, உள்ளார நடக்கிறது எங்களுக்கு தானுங்க தெரியும். ஆமா, ஒரு விஷயம் அந்த பையில அது நிர்மல்குமார் அதே மாதிரி ஒரு பை வச்சிருந்தாரு. அவரு வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அவர் ஒய்ஃப் வந்து இல்ல போற தோசை எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க போல, புளியோதரை கொடுத்துருக்காங்க. 3 நாளைக்கு கிட்டத்தட்ட தாங்கும். ஆமா, சப்போஸ் உடனே வராம எதுவும், ஏன்னா இவர் பெரும்பாலும் எங்கேயும் போனாருன்னா அப்படியே போயிடுறாரா அப்படிங்கறதுனால ஒரு 3 நாளைக்கான புளியோதரை. கருவாடு கட்சிக்காக கருவாடு எதுனா கொடுத்தாங்களா, இல்ல இது வெறிய புளியோதரை தானா? ஏங்க என்னங்க இது கேள்வி? அது இல்ல சார், வெறும் புளியோதரை. புளியோதரைக்கு அவனாவது கருவாடு வச்சு திம்பானா? கொஞ்சமாவது இருக்கா? வேற பீஃப் எதுனா? என்ன பீஃப்? ஏங்க உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க அதுக்கு அந்த புளியோதரைக்கு நல்ல மேட்சிங்கா இருக்கும். ஆமா, அது பொடுசா கட் பண்ணி நறுக்கி போட்டாதான் நல்லா இருக்கும். ஆமா, நீங்களே நறுக்கி குத்து கட்டி குத்த மாதிரி பேசினீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? எதுக்குங்க வர சொன்னீங்க? நான் எதுக்கு வர சொன்ன பாருங்க, நீங்களே டாபிக்க மாத்திட்டீங்க. நான் எதுக்கு வர சொன்னா, சிபிஐல விஜய் கிட்ட என்னதான் நடந்தது, என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, எப்படி இந்த விசாரணை போச்சு, அதை ஓப்பனா சொல்லுங்க சார். எங்க வியூவர்ஸ் எக்ஸ்க்ளூசிவா, நீங்க எங்கெங்கயோ புளியோதரை கதைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. ஒட்டுமொத்த ஒரே விஷயங்க, எல்லா கேள்விங்க எல்லாம் எப்ப கிளம்புனீங்க, எப்ப எந்திரிச்சீங்க, எப்போ வண்டியில ஏறினீங்க, இதெல்லாம் கேள்வியாங்க கம்யூனிட்டிங்க? அவ்வளவுக்கு அறிவுட்டத்தனமான கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்க. வேற என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க வேற ஏதாவது, அதாவது ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது தெரியாத ஒரு விஷயத்த கேட்டானா இதையே இவன் கேட்கறான் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பதில் நம்ம இது பண்ணலாம். ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, ஆனா எந்த கேள்விக்கும் பதில் சொல்லியாம உங்க ஆளு. ஏங்க நாங்க ஒரே வார்த்தை எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. ஆமா, ஏன் நாங்க எதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, எல்லாம் அந்த திமுக காரங்க தான். ஆமா, அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க, எங்களை இது பண்ணுங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை சார். எதுக்கு சார் திமுக முடிச்சு போடுறீங்க? எதுக்கு? ஆமா, நீங்க இப்போ எனக்கு இது ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க எல்லாருமே திமுக சொன்னீங்களா, ஆனா திமுக தரப்புல இருந்து சிபிஐ யாருக்குமே சம்மன் அனுப்பலையே, உங்களையே சுத்தி சுத்தி தான் நடிக்கிறாங்க. ஏங்க ஒரு விஷயம், உங்களுக்கு திமுக எல்லாமே சைலண்டா பண்ணி, இப்ப பராசக்தி ரிலீஸ் ஆச்சா? ஆமா, பராசக்தி மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜனநாயக நாகல. அதாங்க, எங்க படத்தை நிப்பாட்டி தான் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னால வரைக்கும் டிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் ஆவாத மாதிரியே இருந்தாங்கல்ல. இப்ப அந்த படக்குழுவினர் எல்லாம் போய் யாருக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க? எங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க? எங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க? மோடி கூடங்க. தெரியாதா? ஐயோ, புரியுதுங்களா? அண்டர் டீலிங்ல டிஎம்கே இருந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதுல நம்ம உஷாரா இருக்கணும். ஒரு விஷயம், நமக்கு மத்திய அரசு சப்போர்ட்டா தான் இருக்குது. ஆமா, இந்த ஒன்றிய அரசு தான் டோட்டலா நம்ம படத்துக்கு அகைன்ஸ்டா வேலை பார்த்துருச்சு. ஒன்றிய அரசா சார்? மத்திய அரசும் ஒன்றிய அரசும் ஒண்ணு சார். ஹலோ, எந்த ஊர்லங்க உங்களுக்கு எவங்க ஏங்க நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களோ? இல்ல பேசிக்கா ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா?
ஒன்றிய அரசுனா என்ன விளக்கம் கொடுங்க பாப்போம். ஒன்றிய அரசுனா என்ன? இந்த மாநிலங்கள்லாம் ஒன்றிணைஞ்சு அரசு செய்யறதுதான் ஒன்றிய அரசு. அப்ப ஊர்லயும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளின்னு வச்சிருக்கான அவன் அது அந்த ஒன்றியம் எங்க இருக்கு? அந்த ஒன்றியம் என்ன? என்ன சார் புதுசா ஒண்ணு சொல்றீங்க? உங்க அரசியல புரிஞ்சுக்க முடியலையே. புதுசாவா? ஊருக்கு ஊர் இருக்குல்ல, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்றியம் அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல. இது என்ன பண்றாங்கன்னா, இந்த சென்சார் போர்டு வந்து அவங்கள்ட்ட எல்லாம் போய் பர்மிஷன் கேட்டு அவங்கள்ட்ட எல்லாம் படத்தை போட்டு காட்டி நம்ம இது பண்ணுமா? ஒவ்வொரு ஊருக்கு போய் ஊராட்சி ஒன்றியத்துல போய் இது மாதிரி எல்லாம் இது பண்ண முடியுமா? புரியல. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க தெரியுமா? ஒரு ஒன்றிய செயலாளரு எல்லாரும் வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கணுமாமா? ஏங்க அப்படிதானங்க, அதுதானங்க அலைய விடுறானுங்க. உங்க அரசியல் வேற மாதிரியான அரசியல் சார். என்ன வேற மாதிரி அரசியல்? ஒன்றிய அரசுங்கிறது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலங்க. முழுக்க ஒன்றிய அரசு எங்களுக்கு எதிராகவே இருக்குதுங்க. மத்திய அரசு தான் உங்களுக்கு வந்து மத்திய அரசு தான் கொஞ்சம் சாதகமா இருந்துட்டு இருக்கு. மத்திய அரசு பாதுகாப்பு, அதாவது உங்களுக்கு மத்தியசம் பண்றதுனால மத்திய அரசு, இவங்களெல்லாம் ஒன்றியத்துல வந்து ஒன்றி இருக்கிறதுனால ஒன்றிய அரசு. ஒன்றி இருக்குதா? ஏங்க இல்ல ரெண்டுத்தையும் பிரிக்கிறீங்களா? அதுக்கு சொல்றேன். ரெண்டுத்தையும் பிரிக்கல, ரெண்டு பிரிஞ்சுதான் இருக்குது. அத எல்லாத்தையும் ஒண்ணாக்கி பாக்காதீங்க. அறிவோட கொஞ்சம் யோசிங்க. நீங்க அறிவோட யோசிங்க சார். ரெண்டும் ஒண்ணுதான் சார். மத்திய அரசும் ஒன்றிய அரசும் ஒண்ணுதான் சார். ரெண்டுத்துக்கும் மோடி தான் சார் பிரதமரே. ஏங்க ஒரு விஷயங்க, சரி ஒன்றிய அரசுக்கு யாரு பிரதமர், மத்திய அரசுக்கு யாரு பிரதமர்? ஏங்க எல்லாத்துக்கும் அவரு தாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்தியாவுக்கு யாரு பிரதமர்? இது மோடி தானே. தமிழ்நாட்டுக்கு யாரு பிரதமர்? தமிழ்நாட்டுக்கு பிரதமரா? ஏங்க ஆமாங்க, தமிழ்நாட்டு பிரதமர் நம்ம நைனா. உங்க நைனாவா பிரதமரா இருக்கிறாரு? ஏங்க நைனா நாகேந்திரனுங்க. என்னங்க கொஞ்சமாவது புரியுதா? நைனார் நாகேந்திரன் தான் ஸ்டார்டா நைனார் சொன்னீங்களா? அப்புறம் அவரு எப்போ பிரதமர் ஆனாரு? ஏங்க பிரதமர் மோடியோட இதுல தானங்க அவர் தமிழ்நாட்டுக்கு அவர் தானங்க பிரதமர். மோடியா வந்து இங்க உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றத நைனா கிட்ட சொல்லுவாரு, நைனா நமக்கு சொல்லுவாரு. சார் அவர் பாஜக மாநில தலைவர் சார் நைனா நாகேந்திரன். அதுதாங்க பாஜக தானங்க பிரதமர் பதவியில இருக்குது இப்ப. அதோட லிங்க் பண்றீங்க. அப்படிதானங்க பாக்கணும். பாஜக இருக்கு, அதனால பாஜகவுடைய மாநில தலைவர் எல்லாம் எங்கெல்லாம் எந்த மாநிலத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து மோடியை பிரதிபலிக்கிறதுனால அவங்க எல்லாம் பிரதமர் அப்படி எடுத்துக்கலாமா? அதானுங்க இப்ப ஸ்டாலின் 3000 ரூபாய் கொடுக்கறாரு, ஸ்டாலின் 3000 ரூபாய் கொடுக்குறாங்கிறாங்க. அங்க வந்து ஊர்ல வந்து கிராமத்துல வந்து அந்த ரேஷன் கடையில இருக்கிற அக்கா தானே 3000 ரூபாய் கொடுக்குது. அந்த அக்கா கொடுக்கறத வந்து ஸ்டாலின் கொடுக்கறதா சொல்றீங்க. இங்க வந்து நைனா வந்து பிரதமர்னா நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? என்ன அதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்களுக்கு அறிவு நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு அறிவு. என்னங்க சூப்பர் சார், உங்க மூளை அப்படியே சூப்பர் பவர் நேச்சுரல் சார். உங்களுக்கு எல்லாம் பவருக்கு வரலாம் இருக்கட்டும், நாங்க பவருக்கு வந்தா வேற லெவல். உண்மையிலே சொல்றேன், இந்த டெல்லியில வந்து அவங்க இருந்துகிட்டு அப்படியே அடிக்கடி நாங்க பவருக்கு வந்தோம்னா அந்த சிபிஐ இதெல்லாம் இங்க கொண்டு வந்துருவோம். எல்லாம் சென்னை தான், பனையூர் தான். பனையூர்னு இல்லைங்க, எல்லாமே சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி. ஏங்க டெல்லியில இருக்க தாஜ்மஹால நாங்க தூக்கிட்டு வந்து மெரினா பீச்ல வச்சிருவோம். அதே சார் மெரினா பீச்ல வைக்கிறீங்க? ஏங்க தாஜ்மஹால் சமாதி தானே, இங்க மெரினா பீச்ல ஃபுல்லா சமாதி தானே. எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி, இன்னும் மத்தவங்க கலைஞர் சமாதி அங்கதானே. அப்ப இன்னமும் சாவ போற முதலமைச்சரோட சமாதி எல்லாம் அங்கதானே. புரியுதுங்களா? அதனால அங்க வச்சிருவீங்க. ஆமா, தாஜ்மஹால் சமாதிங்க. தெரியும். அது கோயில் சொன்ன இல்ல. அப்புறம் எங்க வைக்கிறது? மெரினா பீச் தான் வைக்கணும். மக்கள் வர்ற இடத்துல வைக்கணுங்க. அது மாதிரி எங்களோட இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்க எல்லாத்தையும் அங்க இருந்து இங்க கொண்டு வந்துருவோம். ஆமா, எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் அங்க போய் பிளைட் புடிச்சு கேட்கணுமா? இதுக்கு டிராவல் செலவு மிச்சம், இதுக்கு டைம் என்ன புரியல. எங்களை அலைய விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. என்ன நியாயம் இதெல்லாம்? அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்கும் வலி வேதனை எல்லாம் இருக்காது. எதுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? கொஞ்சம் யோசிக்கணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன். சப்போர்ட் பண்ணி பேசுறேன் சொல்லாதீங்க. ஃபுல்லா நம்ம ஆளுங்களே சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நமக்கு எகைன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதோ உங்க லயோலா மணி அவர் என்ன சொல்றாரு, 3000 ரூபாய் இல்ல, வெக்கமே இல்லாம போய் என்ன பண்ணுங்க, கொடுக்குற காசெல்லாம் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஜனநாயகன் படத்துக்கு கொண்டாடுங்க அப்படின்றாரு. படமே ரிலீஸ் ஆகல, ஜனநாயகன் படத்துல கொண்டாடணுமா? என்ன புரியுதுங்களா? அவெல்லாம் நம்ம கட்சியோட, அதாவது இதுதான் தலைவர்கிட்ட ஒரு கேட்டு பேசுவோம். என்ன ஒரு புத்தி இல்லாம பேசுறது, அறிவு கட்ட இது மாதிரி 4 பேர் பேசுறதுனாலதான் எங்க கட்சியை தற்குறிங்கிறாங்க மயிராணி. ஆமா, நீங்க பேசுறதுலாம் அப்படியே அறிவாளியா இருக்குது, ரொம்ப சிந்திக்கிற வைக்கிற மாதிரி இருக்கு. உங்க ஆளுங்க தான் இது மாதிரி பண்றாங்க.
எப்படிங்க நம்ம வந்து எதையும் வாங்கக்கூடாதுன்னு இருக்கிறோம், ஆமா, இத வாங்கணும் ஊக்கப்படுத்த. வாங்குன்னு ஊக்கப்படுத்த எந்த விதத்துல சரி? ஆமா. ரெண்டாவது ஜனநாயக படம் வந்து எப்ப வரும்னே நமக்கு தெரியாது. நீங்க வாங்கிட்டீங்களா 3000 ரூபாய்? ஆ? நீங்க வாங்கிட்டீங்களா 3000 ரூபாய்? ஏங்க நான் வாங்குவேனாங்க? நான் என்ன மானம் வெக்கம் சூடு சொல்றேன் இதெல்லாம் இல்லாதவனா? நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் சார், நீங்க வாங்கிட்டீங்களான்னு. நான் வாங்கல, வீட்டுலதான் என் ஒய்ஃப் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. சை, நான் கூட உங்க உடம்புல டிவிக்கு ரத்தம் ஓடுது, 3000 ரூபாய் வேணாம்னு சொல்லிருக்கீங்க. உங்க ஒய்ஃப கூட்டிட்டு போயிட்டு வாங்கிட்டு வர சொல்றீங்க. உங்களுக்கு நான் நிறைய நீங்களா பர்சனலா இப்படி சொல்ல பேசலாமா? முடியாதுங்க. ஏங்க ஐயோ, ம். பர்சனலா சொல்லணும். நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சு பல வருஷம் ஆச்சுங்க. நீங்க விடுங்க, அத பர்சனலா பேச வராதீங்க, விடுங்க. சார் 3000 ரூபாய்க்கு இது மாதிரி பிரிஞ்சுட்டேன் அப்படின்லாம் போய் சொல்றீங்க. 3000 ரூபாய்க்கு புரியலங்க, அது முன்னாடி இருந்தா பிரிஞ்சாச்சுங்க, விடுங்க. நம்ம இந்த இது என்ன சொல்றது, எல்லாம் இந்த சிலம்பரசனால ஐயாடா அவன் இந்த கெட்டவன்னு படம். விடுங்க, அது வேணாங்க, அது வேணாங்க. வேற கேள்வி கேளுங்க. அது வேண்டாம், நம்ம அது வந்துரும். வேணாம், அப்புறம் விடுங்க.